மஸ்ட் வாட்சபிள் மூவி தான். ஆஸ்கார் போகும் நம்பிக்கை இருக்கு. ப்ரோ சரியாகுது ப்ரோ. படம்னா அதான் படம். சியா விக்ரம்ல படம்னா இதான் ப்ரோ படமே. ஆதிரா அந்த கத்துறப்போ எல்லாம் செதறுவானுங்க பாரு, அதான் ப்ரோ சூப்பரு. ப்ரோ சியா விக்ரம்னா அவர் தான். அது சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை நம்மளுக்கு ட்ரைப்ஸ் பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, நிறையா கஷ்டப்பட்டுருக்காங்க, நமக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இன்னொன்று இவரோட ஆக்டிங்கை வேறு விதமாக பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்கும். செம்மையாக பண்ணியிருக்காரு, சான்ஸே இல்லை. இந்த கேரக்டர் அவர் தவிர வேறு யாராலும் இப்படி பண்ண முடியாது. நம்மளுக்கு புரியல, கொஞ்சம் லேட் ஆகுது ரிலே ஆக. பட் யோசித்தோம்னா கரெக்டாக தான் இருக்குது. நம்ம அந்த பாஷையெல்லாம் நம்மளுக்கு தெரியாமலே வளர்ந்துட்டோம்ல. இனிமேல் படம் எக்ஸலண்ட். இல்லை நல்லா இல்லைன்னா எல்லாமே ஒரே ஹீரோ ஹீரோயினி ரொமான்ஸ் இப்படியே பார்த்து பழகினவங்களுக்கு பிடிக்காது. மேபி படம் ரொம்ப நல்லா இருக்குது. இதுவும் தெரியணும் எல்லாருக்கும். ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லும் போதே நம்ம எல்லாத்தையும் பேராசைப்படுறதுனால தான் எல்லாத்தையுமே இழக்கிறோம் அப்படின்றதையும் புரிய வைக்கிறாங்கல்ல. அந்த கோல்டு அது எல்லாமே கான்செப்ட் நல்லா இருக்கு. இல்லை ப்ரோ, படம் நம்ம சுமார் தான் ப்ரோ. ஆனால் வந்துட்டு நடிப்புக்காண்டி அண்ணன் விக்ரம் சார் நடிப்புக்காண்டி நம்ம படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னும் 2 டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த ஷோவும் பார்த்துட்டு அதுக்கடுத்தவும் ஷோ போய் பார்த்துட்டு வந்தால் தெரியும். அதுக்கு மேலே என்ன சொல்ல விரும்பும். படம் தெரியல, நான் இன்னொரு வாட்டி பார்த்தா தான் புரியலை. அதான் வர ரெண்டுமே தான் பிடிக்கலை புரியலை. 2வது டிக்கெட் போட்டுருக்கேன், பார்த்து ஈவினிங் பார்த்து. மியூசிக் நல்லா இருக்குது, நடிப்பு நல்லா இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. யாரும் நடிப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைலாக்லாம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. நல்லா டைலாக்லாம் நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய மூவி தான். விக்ரம் சாரோட ஆக்டிங் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. நம்ம நார்மலாக வந்து அடித்தட்டு மக்கள் எப்படி இருந்தாங்க, நம்ம 1800கள் எப்படி இருந்தாங்க, அவங்க மேலே எப்படி அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க, எப்படி மேலே வரதுக்கு என்ன பண்ணாங்க, அது அப்படியே வந்து விக்ரம் சார் வந்து அப்படியே தத்துரூமாக நடித்து கொண்டு வந்திருந்தார். படத்தோட முக்கியம் என்னென்னா பிஜிஎம் தான். அதுதான் வந்து படத்தை நிறுத்தினதே ப்ரோ. அது வந்து 1980களில் இருந்த கதையில் அந்த லாங்குவேஜ் அது யாருக்குமே அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதான். ஒரு 2 டைம் வந்து படத்தை வாட்ச் பண்ணணும். நீங்கள் வாட்ச் பண்ணும்போது தான் அது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும். ஸோ வந்து 2 டைம் பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். நல்ல வாட்சபிள் மூவி தான். அவர் நார்மலாகவே சாதி மறுப்புன்னு தான் சொல்லியிருப்பார். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கீழ்த்தட்டு மக்களை வந்து எப்படி எந்த நிலையில் இருந்து எப்படி மேலே வராங்க அதை வந்து கொண்டு வரதுக்கான ஒரு மூவி தான். அது நல்ல மூவி தான் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெடிகேட்டடாக ரொம்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி என்ன படத்துக்கு வேணுமோ அதை வந்து ரொம்ப ரிசர்ச்சாக டீட்டெயில்டாக எடுத்திருக்காங்க படத்தை. என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சொல்ல வராங்களோ கண்டென்ட் அதை க்ளீனாக சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டால் அது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ரொம்ப ஓவர் ஹைப்பும் இல்லாமல் எங்கெங்கே பிஜிஎம் எங்கெங்கே கரெக்டாக ஒர்க் ஆகணுமோ அங்கே ஏற்ற மாரி சாங்ஸ் என்ன பண்ணியிருக்காரு ஜீவினா வந்து படத்துக்கு என்ன வேணுமோ அது எக்ஸாக்டாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். என்ன கேட்டால் அது ஒருத்தரோட ஒப்பீனியன் டிஃபர் ஆகும். என்ன கேட்டால் படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னே சொல்லுவேன். ஏன்னா வந்து படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா வந்து ஒருத்தர் என்னென்ன அவங்கவுங்க ஆஸ்பெக்டில் திங்க் பண்ணணும். அது நம்ம ஏற்ற மாரி எழுதும் கௌத்தோன்ற மாரி 10 பேர் அடித்தார், 11 பேரை போனார், அந்த மேலே இல்லை. இவரையும் நிறைய என்னெல்லாம் நடந்துச்சு இவங்க சொல்லுவாங்க படம் நல்லா இல்லை. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து இது ரியல் ஸ்டோரி வந்து பேஸ்ட் ஆனால் எவிடன்சஸ் எல்லாமே காமிச்சிருக்காங்க படத்தில். அதனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்ன கேட்டால் என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். கண்டிப்பாக நேஷனல் அவார்ட் டிசர்வ் ப்ரோ. கண்டிப்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எந்த ஆக்டரும் இந்தமாரி ஒத்துப்பாரான்னு வந்து டவுட் தான் கண்டிப்பாக. ஏன்னா வந்து இதுமாதிரி ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஹாஃப் ட்ரெஸ்ஸில் அந்தமாதிரிலாம் வந்து கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க யார் கேட்டாலும். ஏன்னா இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப டெடிகேட்டடாக வந்து ஒரு சீன்லையும் அடி வாங்கினதா ரியலாகவே காமிச்சிருக்காங்க. படம் ஆவரேஜாக தான் சார் இருக்குது. ஸ்க்ரீன் பிளே பெருசாக என்கேஜிங்காக இல்லை சார். படத்தில் வந்து அதே தான் பாரஞ்சித் சார் திருப்பி சொல்கிற மாதிரி அந்த கேஸ்ட்டு அந்த இஷ்யூஸ் பேசுகிறாங்க. அப்புறம் அந்த கோல்டை தேடி எடுக்கிறது அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் என்கேஜிங்காக போகிறது. பட் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேகிங்காக இருக்குது. ஸ்டோரி வந்து லைக் பெருசாக மூவ்மெண்ட்டே ஆகலை சார். ஒரே இடத்துலையே அப்படியே இருக்கிற மாதிரி சுற்றி வர மாதிரி இருக்குது. பேயெல்லாம் கொண்டு வராங்க. பட் அந்த பேயெல்லாம் பெருசாக ஒரு அஃப்ரைடிங்காகவே இல்லை சார். அது ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. சியான் விக்ரம்லாம் கலக்கிட்டார். ஆக்டிங் வைஸ் எல்லாருமே கலக்கிட்டாங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஆவரேஜாக இருக்கிறதுனால பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை சார் படம். அப்புறம் ஜீவ் பிரகாஷ் மியூசிக் வந்து பிரித்து எடுத்துட்டாரு, வேறு லெவல் பண்ணியிருக்காரு. அதனால தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படம். பிஜிஎம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது ப்ரோ. நல்லா கருத்தாக சொல்லியிருந்தாங்க. எப்படி சொல்கிறது, இந்த எஸ்சி எஸ்டிலாம் இருக்காங்களே அந்த மாதிரி ஒரு இதில் கொண்டு வராங்க. இந்த தங்கத்தில் தான் மேட்ரு இருக்குது. கேஜிஎஃப் மாதிரியும் இருக்குது சில டைமு. நல்லா புதுசாக இருக்குது ப்ரோ. நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ப்ரோ. நல்லா தான் இருந்தது. விக்ரம் ஃபேன்ஸ் வந்து மோஸ்ட்டாக பார்க்கலாம். ஆமாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கில்லு நிறைய விக்ரம் மூவி வந்திருக்கு. ஏன்னா இந்த பேஸில் பார்த்தா அவர் தனியாக ஹிஸ்டாரிக்குன்னு ரெடி பண்ணியிருக்காரு, எஃபர்ட் போட்டிருக்கு. ஆமாம் கண்டிப்பாக. இப்போ தனியாக இப்போது எவ்வளோ படம்லாம் வந்திருக்கு. ஒரு பேசிக்காக ஒரு ட்ரெஸ் கோடுன்றது கஷ்டம். இப்போ யாரும் அந்த மாதிரி நடிக்கிறது இல்லை. ஏன்னா இந்த ட்ரெஸ் கோடு போட்டு ஒரு ஹிஸ்டாரிக்காக நடிக்கிறது பெரிய விஷயம். படம் ஹிஸ்டாரிக் தான், கோல்டு பேஸ் பண்ணி தான். அதாவது கோல்டை தேடி போனால் மண்ணுக்கு தான் போய் சேரணும். அதுதான் பேசிக் கான்செப்டே.
நிறைய பேருக்கு புரியலனா அது ஏன்னா இப்போ அவங்க ஏஷியன்ட்டை வச்சு தான் வராங்க, அவங்க முன்னோர்களை வச்சு தான் வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களோட ஆத்மா தான் வந்து கைடன்ஸ் கொடுக்குது. அது எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு விஷன் வரனால அவங்களுக்கு புரிய மாட்டுது. கான்செப்ட் புரிஞ்சவங்களுக்கு அது ஈஸி, கான்செப்ட் புரியாதனால வேறு அவங்களுக்கு மைண்டு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலான்னு நான் சொல்கிறேன். ஆனால் கொஞ்சம் சில ஃபேமிலி ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் பீப்லாம் போட்டிருந்தோம், போடல. நல்லா இருந்தது ப்ரோ. ஜிவி பிரகாஷ் நல்ல மியூசிக் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃபாக கொஞ்சம் லேக் ஆச்சு. மிச்சபடி படம் பார்க்குறான், ஒன் டைம் பார்க்குறான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃபாக கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்தது. பார்க்குறான், ஒரு வாட்டி பார்க்குறான், நல்லா இருந்தது, பக்கவாக இருந்தது. அவர் வந்து ரொம்ப இறங்கி பண்ணிக்கிறாரு தான், அந்த இதுதான் பண்ணிக்கிறாரு. நல்லா இருந்தது படம், ஒரு வாட்டி பார்க்குறான். தேங்க்ஸ். ஆல் குட் ப்ரோ, நல்லா எல்லாம் ஓகே தான். அதான் அவர் எஃபர்ட்னா சொல்ல தேவையில்ல, நம்மளுக்கே தெரியும் அவர் எஃபர்ட். அது ஓகே, எல்லாம் குட். இல்லை அதை பற்றிலாம் இது வரல. மியூசிக் வந்து ஓகே தான் ப்ரோ. ஜிவி பிரகாஷ் நான் ரொம்ப நினச்சேன், ஒரு ஹை லெவல் நினச்சேன், பார்த்தா அவ்வளோலாம் இல்லை. ஓகே தான், ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த சுவாரஸ்யம் செகண்ட் ஹாஃபில் இல்லை, அதை கொஞ்சம் விறுவிறுப்பாக ஆக்கியிருந்தா கண்டிப்பாக படம் வேறு லெவலில் வந்துருக்கும். அதான் ஏழை மனுஷன் எதுக்கு ஆசைப்படுறான், பொண்ணுக்காக ஆசைப்படுறான், அதுதான் கான்செப்ட் தான். மற்றபடி நல்லா இருந்துச்சு. விக்ரம் சார் ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு, அவங்க ஒய்ஃபாக நடித்த அவங்க ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. புரியுது, நான் வாய்ஸ் வந்து சில டபுளாக கேட்குற மாதிரி இருந்துச்சு, அந்த வாய்ஸ் கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் வேறு. சினிமாட்டோகிராஃபிலாம் வேறு லெவலில் இருந்து நான் வேறு லெவல். நல்லா இருக்குது ப்ரோ, எல்லாருமே பார்க்கணும், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். விக்ரம் சொல்ல வேணும், செம்மையாக பண்ணியிருக்காரு. அரசியல் இல்லை, நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, இதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை படமே சூப்பராக இருக்கும், எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை புரியும் நல்லா ஃபஸ்ட் டைம் பார்த்தாலே புரியுற படம் தான். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, பெஸ்ட்டாக இருக்குது, சூப்பர், பயங்கரமாக இருக்குது. பிஜிஎம் நல்லா இருக்குது, இல்லை போர் அடி நல்லா இருந்தது. நல்லா செம்மையாக இருந்தது. கிளாப்ஸ் எல்லாருமே அசத்துட்டாங்க. அவங்களாம் எவ்வளோ அழகு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கே ஒரு தைரியம் வேணும் இல்லையா? எவ்வளோ கொடுமையாக கம்மி. நாங்களே லிப்ஸ்டிக் இல்லாமல் வெளில இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது, இவங்க எவ்வளோ நல்லா நடிச்சிருக்கோம். சூப்பர், கண்டிப்பாக பார்க்கலாம். எங்கே ஒரு இது கூட இல்லையே, அசிங்கமான ஒரு சீன் கூட கிடையாது, ரொம்ப நல்லா இருக்கும். புரியுது ப்ரோ. இந்த எப்படி சொல்கிறது, அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் இந்த அடிமையாக இருந்திருக்காங்க ப்ரோ. இந்த எஸ்சி எஸ்டிலாம் வந்து பெரிய பெரிய ராஜாங்கெல்லாம் இருந்திருக்காங்க. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, இந்த அடிமையாக இருந்திருக்காங்க அந்த ராஜாக்கெல்லாம். அவ்வளோதான் ப்ரோ சொல்ல முடியும், அவ்வளோதான். சூப்பராக இருந்தது ப்ரோ. பிதா மகனை கற்று இது பார்க்கலாம் ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ. ஒரு இடத்துல லாக் ஆகுது ப்ரோ, கொஞ்சம் இடத்துல லாக் ஆகுது, மற்றபடி சூப்பராக இருக்குது ப்ரோ, பார்க்கலாம். குறைகளா இல்லை ப்ரோ, ஒரு சிலதில் இருக்குது, ஆனால் பார்க்கலாம் ப்ரோ, படம் பார்க்கலாம், ஒருத்தர் தான் ப்ரோ. படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, என்ன நடந்துச்சாங்க, ரொம்ப கருத்துலாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கேஜிஎஃபோட என்ன கதை, ரியலாக அந்த ராக்கி பாய் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப மாஸ்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக படம் ரொம்ப டீசெண்டாக ஸ்டார்ட் ஆகும், ரொம்ப நல்லா கண்டினியூ ஆகும், ஃப்ளோ கரெக்டாக முடிப்பாங்க. படம் எங்கே தேவையோ அவங்க கரெக்டாக ஃபுல் ஸ்டாப் கொடுப்பாங்க படத்துக்கு. இதேமாரி மாளவிகா மோகனன் அவங்களுக்கு வந்து நீலம் ரொம்ப சூப்பரான ஒரு ரோல்னே சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்களா, கொஞ்சம் கிளாமரஸாக அந்தமாரி ரோல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஆனால் எதுவுமே இல்லை, அதுமாரி படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதை ஒத்துக்கிட்டதே நிஜமாக ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் தான். படத்தில் ரொம்ப தேவையான ஒரு ரோல் தான். நல்லா பாரஞ்சித் அவரை எப்போவுமே சொல்லுவேன், நான் ஒரு எல்லா படத்துலையும் ஒரு மாஸ் எலிமெண்ட் கண்டிப்பாக வச்சுருவார். அவர் என்ன சொல்ல வரோ க்ளீனாக சொல்லிவிடுவார், குறையே இருக்காது, என்றைக்குமே காம்ப்ரமைஸே கிடையாது. கண்டென்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. புத்தர்ஸ் எல்லாம் அது கதைக்கு தேவைப்பட்டிருக்கு, அதனால் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றுமே சொல்ல முடியாது, கதைக்கு தேவைப்பட்டு அதனால அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, மற்றபடி எதுவும் இல்லை. பார்ட் 2 லீடு கொடுத்துருக்காங்க, ஆனால் அது எந்த அளவு பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் கிளைமேக்ஸில் வந்து காமிச்சிருக்காங்க இந்தமாரி இன்னும் கூட வரலாம், அந்தமாரி ஒரு கதையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பார்ப்போம் எப்படின்னு, அவரோட தாட் தான். குறைகள் என்ன கேட்டால் என்னென்னா, ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறமே ரொம்ப மாஸ் இல்லாமல் எடுத்திருக்காங்க. ஆனால் என்ன கேட்டால் அது நல்லா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நல்லா இருந்துச்சு. குறைன்னு கேட்டால் எதுவுமே சொல்ல முடியாது, சாங்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. என்ன கேட்டால் லேகு கொஞ்சம் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்லோ பிக்கப், ஆனால் ஸ்லோ பிக்கப்பும் அவங்க சொல்லிட்டாங்க காம்ப்ரமைஸ் எதுவுமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி படம் ஓகே தான், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, விறுவிறுப்பாக போகுது ப்ரோ. ஆனால் விக்ரம் சாரோட ஆக்டிங் வேறு லெவலாக இருந்துச்சு. மற்ற நீங்கள் பொன்னியின் செல்வன் ஆகட்டும், அதெல்லாம் வந்து ராஜாக்கள் மாதிரி தான் கொண்டு வந்திருந்தாரா. ஆனால் இதில் எப்படின்னா கீழ்த்தட்டு மக்கள் வந்து எந்த நிலையில் இருந்து எப்படி வந்தாங்க, அப்படி தத்துருவமாக அந்த 1980களில் எப்படி அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்களோ அதுலேருந்து மேலே வரது அப்படியே காட்டியிருந்தாங்க ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது நீங்கள் பாருங்கள், அது சொல்லக்கூடாது, அது உத்தர சில நீங்கள் பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அது கிடையாது, அது ஆக்சுவலாக அது நீங்கள் உள்ளே பார்த்தா தான் தெரியும். அது கிடையாது, அது நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், பார்த்தா தான் தெரியும் ப்ரோ. மாளவிகா மோகன் அவங்க ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. இன்னொரு ஹீரோயின் இருந்தாங்க, அவங்க பேர் தெரியல. அவங்க ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. அந்த நேச்சுரலாக ஆக்டிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தத்துருவமாக இப்படி தான் இருக்கணும் அந்த கேரக்டர்னா, அதுக்கு தகுந்த அப்படியே நடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு ப்ரோ.
அது சில பேர் ரிவ்யூ எப்படின்னு தெரியல எனக்கு. ஆனால் மஸ்ட் வாட்சபிள் மூவி தான். ஆஸ்கார் போகும் நம்பிக்கை இருக்குது. சரி பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. படம் புரிஞ்சுது சார் என்னன்ட்டு. அதே அந்த கோல்டை தேடி எடுக்கிறது அந்த ஆஸ்பெக்ட் தான். அதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேஜிஎஃப்பும் இதே கதை தான். பட் அவங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. ஆனால் இந்த படம் பெருசாக என்கேஜிங்காகவே இல்லை சார். செகண்ட் ஹாஃப் தான் ப்ராப்ளமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது சார். ஓவரால் ஆவரேஜ் சார். ஒன் டைம் வாட்ச் சார். விக்ரமோட எஃபர்ட்ஸ்க்காக விக்ரம் சார், அப்புறம் நிறைய நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட் பசுபதி சார், அவங்க எஃபர்ட்ஸ்க்காக கண்டிப்பாக பார்க்கலாம் சார். அது புத்தர் சலேன்னு வந்தது, அது எதுக்கு அந்த கான்செப்ட் எடுத்துன்னு வந்தாங்கன்னே தெரியல. அந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வரணும்னா எதனா ஒரு விஷயம் இருந்திருக்கணும். அவங்க எதுக்கு அதை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னே தெரியல. புத்தர் சிலை எனக்கு தெரிஞ்சு அது பீஸுன்ற ஒரு சிம்பிளுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்களா ஒரு யோசனையாக இருக்குது. அரசியல்லாம் எனக்கு பேசுகிறமே தெரியல. சாதமாக நல்லா இருந்துச்சு. ஆனால் ஏழை மனுஷன் எதுக்கு ஆசைப்படுறான், பொண்ணுக்காக ஆசைப்படுறான், அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அரசியல்லாம் அந்த மாதிரி இல்லை. இல்லை அவர் சியான் விக்ரம் அண்ணன் விக்ரம் சார் நடிப்பு தான் அது எல்லாத்துக்குமே தெரியும். அதில் இதில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு நடிப்பு. நம்ம சேதுல பார்த்த நடிப்பை வந்து அதை விட இப்போ ரொம்ப ஒரு நல்ல நடிப்பை நம்ம பார்க்கலாம். எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து பாருங்கள். கண்டிப்பாக வாட்சபிள் மூவி தான்.